நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய விவாத களத்திற்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறதுல எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடன் மிக விரிவாக விவாதிக்கும் களத்தில் நாம் இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு வரக்கூடிய ஜனவரி 22 இந்தியா முழுவதும் மகா கும்பாபிஷேகம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய பல நூற்றாண்டுகளாக சர்ச்சையில் இருக்கக்கூடிய ராமருக்கு கோயில் கட்டக்கூடிய அந்த விழாவினுடைய உச்சகட்ட பிரதிஷ்டா நடக்க இருக்கிறது. அதுல இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தலைமையிலான மிகப்பெரிய கூட்டமைப்பு இந்த பணிகளை முன்னெடுத்து செய்கிறார்கள். அதே சமயம் இந்தியாவில பூரி சங்கராச்சாரியார் அபிக்ஷா போன்றவர்களும் சிருங்கேரி மடம் என்கின்ற ஆதி சங்கரால் நிர்வகிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 சங்கர மடங்களும் கடும் போக்குவாத கருத்தை, அதாவது இந்த விழாவில் அரசியல் கலக்கிறது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் மோடி அவர்களை கடுமையான சொல்லாடலால் சாடியிருக்கிறார். இந்த நிகழ்வில் மோகன் பகாவத், நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி போன்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு காரணமாக 1979களில் பாரதிய ஜனதா பரிஷத் என்ற கட்சியை நிர்வாணம் செய்திருக்கக்கூடிய அத்வானி அவரும் கூட இதிலே ஒரு மிக முக்கியமான தலைவர். 96 வயதில் அவர் கலந்து கொள்வாரா, உமா பாரதி கலந்து கொள்வாரா, முரளிமனோகர் ஜோஷி வயதை காரணம் காட்டி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்றுடைய செய்தியில் வருவார் என்றும் சொல்லப்படுகிறது. 6000க்கும் மேற்பட்ட மக்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழாவில் சர்வதேசம் தனது கருத்தை வலிமையாக வைக்கின்ற இந்த நேரத்தில் இது மோடிக்கு எது மாதிரியான லாபத்தை கொடுக்கும்? ஏனென்றால் சங்கராச்சாரியருடைய கருத்துக்கள் அடிப்படையில் ஆன்மீக விழாக்களில் அரசியலுக்கு என்ன வேலை? இங்க நாங்கள் ஏன் மோடி எதிர்க்க வேண்டிய நிலை எங்களுக்கு எங்க வந்தது? மோடிக்கு எங்களுக்கு வேண்டிய சம்மதம் இருக்கு. இது இந்து ஆகம விதி, இந்து சாஸ்திர விதி, கட்டி பிடிக்க முடியாத ஒரு கட்டடத்திற்கு இவ்வளவு அவசர கோலத்தில் ஏன் செய்ய வேண்டும் என்று நீண்ட வேத பண்டிதரான திரு பூரி நிஷானந்த சரஸ்வதி ஆழமான தன் கருத்தை வைத்திருக்கிறார். மற்றொரு பக்கம் குஜராத் மாநிலத்தில் 2002 நடந்த கலவரத்தில் பில்கிஸ் பானு 14 பேர் படுகொலை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் கொடுக்கப்பட்டு 11 பேர்கள் கைது செய்யப்பட்டு 11 ஆண்டுகள் சிறையில் இருந்து நன்னடத்தை அடிப்படையில் அவர் வெளியேறிருக்கிறார்கள். இதை குஜராத் அரசு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் இணைத்து பேச காத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளும் இங்கே நம்மோடு எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் ராம் ஜென்மபூமி விவகாரத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். பேசுவோம் வாருங்கள். நான் எதை சொல்கிறேன் என்றால், ஒரு விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு முன்பும் அதை பற்றிய சொல்லார்கள், அதை பற்றி சுருக்கம் தெரிந்தால் தான் பேச முடியும். திரு ராஜகம்பீரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். எழுத்தாளர், பெரியாரிய சிந்தனைவாதி, திராவிட இயக்கத்தின் பல்வேறு விவகாரங்கள் ஆய்வாளர். திரு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன், வணக்கம். அதே நேரம் நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு ராமநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். ராமநாதன், வணக்கம் ஐயா. ராஜகம்பீரன் முதல்ல ஆரம்பிச்சோம். எப்பொழுதுமே வழிபாட்டை அரசியலுக்குள்ளே கொண்டு வருகிற போதெல்லாம் அது நாட்டிற்கு எப்பொழுதுமே நன்மை பயத்ததாக இருந்தது இல்லை. இப்போ உதாரணத்திற்கு மதுரையிலே கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிற போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவார்கள். அங்கே எல்லா தரப்பு மக்களும் அதை வரவேற்று கொண்டாடுவார்கள். அதிலே மத வேறுபாடுகள் கூட, சமய வேறுபாடுகள் கூட இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட நீர்ப்பந்தல் வைத்து, மோர்பந்தல் வைத்து அங்கே இருக்கிறவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல மயிலாப்பூரிலே 63 நாயன்மார்கள் திருவிழா நடக்கிற போது எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி ஆரவாரமாக கொண்டாடுகிற ஒரு மனநிலை அங்கே இருக்கிறது. இது போன்ற விழாக்களிலே ஒரு ஆன்மீகம் என்பது எல்லா விதமான விருப்பு வெறுப்புகள் அப்பாற்பட்டு ஒரு அன்பு சார்ந்ததாக, சக மனிதனை நேசிப்பதாகத்தான் அந்த ஆன்மீக நிகழ்வுகள் எல்லாம் நிகழும். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். அரச மரத்திலே இருக்கிற பிள்ளையார் என்பவர் வேறு, RSS காரர்கள் கொண்டு வருகிற பிள்ளையார் என்பது வேறு. அரச மரத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையார் என்பவர் வழிபாட்டுக்குரியவர். RSS காரர்கள் ஊர்வலம் நடத்துகிற பிள்ளையார் என்பவர் அரசியல் உள்நோக்கத்தோடு அவர்கள் பதட்டம் விளைவிப்பதற்காகவே பள்ளிவாசல் தெருக்களிலே திட்டமிட்டு ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். இந்த அரசியல் கலக்காத ஆன்மீகம் தான் எங்களுக்கு மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம், மக்கள் விரும்பக்கூடிய ஆன்மீகம், பெரும்பான்மை மக்களுடைய ஆன்மீகம். இது கோவில் திருவிழாக்களில் மட்டுமல்ல, வேளாங்கண்ணி மாதா கோவிலாக இருக்கட்டும், அல்லது நாகூரிலே கந்தூரி விழா நடப்பதாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயுமே சமயங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஆன்மீகத்தை கொண்டாடுகிறார்கள், எல்லாரும் வரவேற்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்கும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு ராமர் கோயிலை திறக்கிறார்கள். அதுவும் அவசரமாக கட்டுமான பணிகளிலே முழுமை அடைவதற்கு சில பகுதிகள் இன்னும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நாம் சொல்லவில்லை.
பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது ஆகம விதிகளிலே இல்லை, அவர்கள் நடந்து கொள்கிற முறை சரியில்லை என்று நாம் சொல்லவில்லை, திராவிட இயக்கத்துக்காரர்கள் சொல்லவில்லை, பெரியாரிய சிந்தனையாளர்கள் சொல்லவில்லை, இடதுசாரிகள் சொல்லவில்லை. அவர்களை எதிர்க்கிறார்கள். மோடி இதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்கிற குற்றச்சாட்டை பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்களே சொல்லுகிறார்கள் என்கிற போது இது முழுக்க முழுக்க அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள். ராமன் என்பவர் யார் என்று சொன்னால் தனக்கு வருகிற சாம்ராஜ்யத்தையே வேண்டாம் என்று சகோதரனுக்கு விட்டுக் கொடுத்தவர் தான் ராமபிரான் என்று கதை சொல்கிறது, அந்த புராணம் சொல்லுகிறது. அதற்கு நேர்மாறாக ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு, அதிகாரத்தை கட்டமைப்பதற்கு அதே ராமனை பயன்படுத்தி ராமனை இவர்கள் மிஸ்யூஸ் பண்றார்கள். மிக முக்கியமான விஷயம் இதைத்தான் சொல்றது. அரசியலில் ஆன்மீகம் கலக்கலாம், ஆன்மீகத்தில் அரசியல் கலக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்றது வாசகம் தான். எங்கே கலக்கப்படுகிறது? இப்போ இங்கே 63 இருக்கட்டும், அல்லது மதுரையிலே சித்திரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய சித்திரை திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு ஊரில் நடக்கக்கூடிய தேரோட்டங்களாக இருக்கட்டும், கோவில் குடைகளாக இருக்கட்டும், எல்லா மக்களும் கலந்து கொள்கிறார்கள். அதே போல் நாகூர் தர்காவிலே இந்துக்களும் கலந்து கொள்கிறார்கள், வேளாங்கண்ணி மாதா கோவிலில் எல்லா மக்களும் கலந்து கொள்கிறார், இங்கே பெசன் நகரில் கூட எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இதை போல தான் இன்னைக்கு ராமர் கோவில்ல அந்த வழக்கு நடத்தி கொண்டிருந்தாரு இஸ்லாமிய பெரியவர். அவர் இன்னைக்கு வரவேற்பு தெரிவித்து இன்னைக்கு பூத்தூவி வரவேற்கிறார். அந்த எல்லா மக்களுமே இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கூட வழக்கு நடத்தும் போது ஒரு முண்டி வழக்கு நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடக்கும்போது அதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள அயோத்தியாவிலே உள்ள மக்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னைக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அரசியல் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ ஒரு ஏதாவது அரசாங்கத்தினுடைய பணம் அந்த ராமர் கோவிலுக்கு ஏதாவது செலவழிக்கப்பட்டிருக்கிறதா? மத்திய அரசாங்கத்தினுடைய பணமோ அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய பணமோ எதுவும் செலவழிக்கல. நீங்க அப்ப ஹஜ் யாத்திரைக்கு மானியம் கொடுக்கக்கூடாது, அரசியல்ல அந்த ஆன்மீகத்தில் அரசியல் கலக்கக்கூடாது, அரசாங்கத்தினுடைய பணத்தை இதை ஹஜ் யாத்திரைக்கு மானியமாக கொடுக்கக்கூடாது, நாகூர் அந்த தொழுகை முடிந்த உடனே கஞ்சி காய்ச்சுவதற்கு அரசாங்கத்தினுடைய பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? சந்தனக்கட்டைகளை நாகூர் தர்காவுக்கு கொடுத்தா அது கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது இந்துக்கள் தடுக்கிறாங்களா? அல்லது நீங்க சொல்லுவீங்களா நீங்க பெரியாரியவாதி அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க, நீங்க சொல்லுவீங்களா அரசாங்கத்தினுடைய பணத்தை இந்த மாதிரி தர்காக்களுக்கோ கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஆனால் இன்றைய தினத்தை பூரி சங்கராச்சாரியார் அரசியல் கலக்கிறதுன்னு சொல்லல, அவருக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம். நான் மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்யும் போது கைகொட்டி அது அவருடைய வார்த்தையிலேயே தான் சொல்லணும், கைதட்டி பார்த்து கொண்டிருப்பதா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் பார்த்து கொண்டிருப்பதா ஒரு வேலையை எடுத்து அவரும் செய்தாலும் கூட யாரும் வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை, அவரை தடுக்க போவதில்லை. அதனால இந்த விஷயங்களை பொறுத்தளவில் இது ஒரு 500 ஆண்டு கனவு. ராமர் இந்த நாட்டு மண்ணின் மைந்தர், இந்த நாட்டினுடைய அரசன், இந்த நாட்டினுடைய கடவுள். அதை கைபர் கணவாயிலிருந்து வந்த பாபர் இடித்தார், அந்த கோவிலை இடித்தார். அந்த 500 ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதை இன்னைக்கு கட்டி முடிக்கிறாங்க. சில வேலைகள் ஒரு பூங்காக்கள் அமைப்பது, அந்த ஏதாவது நீரூற்றுகள் அமைப்பது, இதை போன்ற சின்ன சின்ன வேலைகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாள் கிழமை பார்ப்பாங்க. அது ஒரு இந்து தர்மத்தில் ஒரு நாள் கிழமை பார்த்து, எனக்கு தெரிந்து இஸ்லாமிய சகோதரர்கள் நாள் கிழமை பார்க்குறவங்க இருக்காங்க. அது அந்த விவகாரத்துக்குள்ள நம்ம முழுமையா போக வேண்டாம். அப்படி நாள் கிழமை பார்க்கும்போது இந்த நாள் நல்ல நாளாக குறித்து கொடுத்திருப்பார்கள். அதுல சின்ன சின்ன வேலைகள்லாம் ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு பூங்காக்கள் அமைப்பதோ, ஒரு சின்ன சின்ன டைல்ஸ் போடுவதோ, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தா அந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை. பிரதான வேலைகள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உண்டான பிரதான வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அமைக்கப்பட்டதுனால இன்னைக்கு இப்போ நடக்கிறது. ராமநாதன், எனக்கு ஒரு கேள்வி. அதாவது ஒரு தவறான தகவலை அவர் சொன்னார், கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் யார் என்று வரலாறு படித்து. கைபர் கணவாய் வழியா வந்தது பாபரும் அக்பரும் ஹுமாயூனும் அவுரங்கசீப்பும் தான். பாபர் சொல்லுங்க, நீங்க தானே கேள்வி கேட்கறீங்க. நீங்க கேள்வி கேட்கும் போது கேள்வி எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறதுன்னு கேள்வி கேட்கறீங்க, பதில் சொன்னா நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னா நல்ல கதையா இருக்க. கூச்சல் போடுவதன் மூலமாக கூச்சல் போடுறது நீங்க தான். கைபர் கணவாய் வழி இன்னைக்கும் ஆப்கானிஸ்தானத்துல பாபருடைய கல்லறை இருக்கிறதா இல்லையா? கைபர் கணவாய் வழியா போனாரா, வந்தாரா? சொல்லுங்க.
அது பெருங்குரல் எடுத்து பேசுவதால் உண்மை வந்து இல்லாம சொல்லுங்க, நேரடியா பதில் சொல்லுங்க. பெருங்குரல் எடுத்தாங்க சார், நேரடியா பதில் சொல்லுங்க. பாபர் கைபர் கணவாய் வழியா வந்தாரா இல்ல ஹுமாயூனோட சண்டை போட்டாரா இல்லையா சொல்லுங்க. அப்ப யாரு கூட? அப்ப நீங்க ஆரியர்கள் வந்தார்கள், நீங்க கூட வந்தீங்களா? உங்க அப்பா கூட வந்தாரா? உங்க அப்பா தாத்தா வந்தாரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த வரலாறு அதுதானே. அவங்க ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்தவங்க, அவங்க ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்தவங்க. அப்போ ஆரியர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா இவ அப்பா வந்தாரா, இவ தாத்தா வந்தாரா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா ஹுமாயூனும் அக்பரும் அவுரங்கசீப்பும் எங்க இருந்து வந்தாங்க? கைபர் கணவாயில இருந்தா வந்தாங்க. அதான் வரலாறு. பாபர் வந்து ஆரியரா? ஏங்க அவர் முகலாயர்கள்ங்க. முகலாயர்கள் கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் ஆரியர்கள் வரலாறு. முகலாயர்கள் இல்ல, பாபர் ஆரியரா? முகலாயர்கள் ஆரியர்கள் கிடையாதுங்க, முகலாயர்கள் தான் வந்தாங்க. ஆரியர்கள் வந்ததையும் ஒப்புக்கொள்ள மாட்டீங்க. ஏங்க அவங்க எங்க எந்த நாட்டு மன்னனோட சண்டை போட்டாங்க சொல்லுங்க? எந்த நாட்டு மன்னனோட சண்டை போட்டாங்க? எங்க எந்த சகுனிகள் போர் செய்ய மாட்டாங்க. ஆமா, சகுனிகள் போர் செஞ்ச வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அப்போ மகாபாரதம் படிக்கல நீங்க. நீங்க படிக்காம சகுனி பெரிய போர் வீரர். ஆமா, சகுனி சூதாட்டத்துல மட்டுமில்ல, போரும் பெரிய அளவுல பண்ணா. அவன் வந்து சகாதேவனால கொல்லப்பட்டானே தவிர அதற்கு முன்னால பெரிய போர் நடத்தினான். சகுனியும் போர் நடத்தினவன் தான். நீங்க சொல்லுங்க, ஆரியர்கள் எந்த வருஷம் வந்தாங்க? நான் சொல்றேன் 1500களில் பாபரும் ஹுமாயூனும் அக்பரும் கைபர் கணவாய் வழியா வந்தாங்க. அவங்க ஆரியர்கள் ஏன் திரிக்கிறீங்க? முகலாயர்கள் ஒத்துக்கோங்க. அதாவது இவர் அடிக்கிற காமெடிக்கு அளவே இல்ல. பாபர் வேற வேற வாரிசுகள் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்தாங்கிறாரு. பாபர் ஹுமாயூன் ஏங்க ஒண்ணா வரல, ஒண்ணா வந்தாங்கன்ற வார்த்தையே சொல்லல. ஒண்ணா வந்தாங்கன்னு சொல்லல. ஏன் இத மறுக்கிறீங்க? பாபருக்கு அந்த வாரிசுகள் காமெடி இல்லைங்க. உங்களுக்கு சீரியஸா பேசுறது காமெடியா தெரியுது. விவரம் தெரியாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. பாபர் கைபர் கணவாய் வழியா வந்தாரு. எந்த நாட்டுக்காரர் சொல்லுங்க? பாபர் முகலாயர். ஆரியர்கள் வருகையை நீங்கள் தந்திரமாக மறைக்கிற உங்களுடைய முயற்சியை பாராட்டுறேன். ஏங்க ஆரியர்கள்ங்கிற இனமே கிடையாதுங்க, இனமே கிடையாதுங்க. தந்திரமா 10% எதுக்கு இடஒதுக்கீடு கேட்டாங்க? யாருக்கு? பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களுக்கு இல்லைங்க, அதுவும் பொய் திரிபுவாதம், பொய் புரட்டு திரிபுவாதம். எங்க யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேயோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேயோ சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். நான் பேசும்போது யாரெல்லாம் நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா பதிலுக்கு தெரிஞ்சுக்கிறது சார். இடஒதுக்கீடு யாருக்கு? அந்த 10% இடஒதுக்கீடு யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே இல்லையோ, யாரெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே இல்லையோ, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பழங்குடி மக்கள் வகுப்பிலே இல்லையோ, அந்த பொதுப்பட்டியலில் உள்ளவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு முதலியார் இருக்காங்களா இல்லையா? பிள்ளைமார் இருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் முதலியார் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. எப்படி அதுக்கும் ஆரியருக்கு என்னங்க சம்பந்தம்? அதுக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா கிடையாது. அதுக்கு 10% இடஒதுக்கீடு. இது என்ன பேச்சு? 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கா இல்லையா? அப்ப ஆரியர்னால அப்படின்னு சொன்னா இது ஒரு வாழமா? இது ஒரு வாழமா? இது நான் கேக்குறேன். ஆரியர் என்று ஒரு இனம் இந்தியாவில் இல்லையா? கிடையவே கிடையாது. எங்கேயாவது நீங்க சங்க ஆரியர் இல்லையா? நிச்சயமா கிடையாதுங்க. ஏன் மறைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாதுங்க. ஏங்க 10% இடஒதுக்கீட்டும் ஆரியருக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்ப சொல்லுங்க, பாபர் எங்க இருந்து வந்தாரு சொல்லுங்க? கைபர் கணவாய் வழியா வந்தாரா இல்லையா? ஏன் மறைக்கிறீங்க? திருப்புவாதம் பேசுறீங்க, புரட்டுவாதம் பேசுறீங்க. உங்களுடைய தந்திரத்தை நான் பாராட்டுறேன். இது போன்ற பொய்களை நீங்க தொடர்ச்சியாக சொல்லுங்க. பாபர் எங்க இருந்து வந்தாரு? வலதுசாரி கிடையாதுங்க. நான் நேர்நிலை சிந்தனை. நீங்க நான் பாஜக தான். சங்கீதம் நீங்க ஏங்க சங்கம் வளர்த்தவன், சங்கம் வளர்த்தவன் சங்கிகள். சங்கம் வளர்த்தவன் ஒற்றுமை வளர்த்தவன். நீங்க பிரிவினைவாதிகள் எப்படி சங்கம் வளர்த்தீங்க? பிரிவினைவாதிகள் சங்கம் வளர்த்தாங்க. ஆரியர்னு ஒரு இடம் கிடையாதுன்னு சொல்ற. ஆரியர் தமிழரா? நீங்க என்ன தலிதா? நீங்க தலிதா சொல்லுங்க. நீங்க தலிதா? அப்புறம் எதுக்கு அவரை போய் கேக்குறீங்க? அவரை போய் எதுக்குங்க? சங்கராச்சாரியாருக்காக நம்ம எதுக்குங்க கேக்குறீங்க? எதுக்குங்க கேக்குறீங்க? ஏங்க அவர் ஏதாவது ஒரு ஜாதியா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு எதுக்குங்க கேக்குறீங்க? இன்னைக்கு வாதத்துக்கு அவர் அவரு இருக்கட்டும், பார்ப்பனரா இருக்கட்டும், அதுக்கு இந்த வாதத்துக்கு என்ன சம்பந்தம்? யாராவது இந்தியாவில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு ஜாதியில தான் பிறந்திருக்காங்க, அதுக்கும் உங்களுக்கு இந்த வாதத்துக்கு என்ன சம்பந்தம்? கருவறையில் கோவிலில் வந்து யார் வந்து எல்லாரும் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் பண்றாங்க. எதுக்கு எதிர் வழக்கு போட்டீங்க? யாரு எதிர் வழக்கு? யார் போல? அந்த அந்த குடும்பத்தை
குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்தவர்கள், அந்த பூஜையை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மாதிரி வழக்கு போட்டாங்களே தவிர இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கா இல்ல? அதுவும் பொய்யா? ஆரியர்கள் பொய்ங்கிற மாதிரி இது என்னதுக்கு ஆர்எஸ்எஸ் இல்லையா சொல்லிட்டு இருக்கா? உங்களால எதிர்வாதம் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி எதிர்வாதம் பண்ண முடியலன்னா 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அப்ப ஆரியர் தானே அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி திரும்புவாதம் புரட்டுவாதத்தை யாரு என்ன சொல்றது? என்னை பேச நீங்க அனுமதிக்கிறார். ஏங்க நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க, நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா எல்லாம் பாக்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க ஒரு கூச்சல் போடுறாரு. அவர் என்னை பேச விடாமல் பொய்களை உண்மையாகலான்னு பாக்குறாரு. அது நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா, ஏகப்பட்ட, அதாவது இந்தியாவிலே பிறந்தவர் தான் புத்தர் பெருமான். பௌத்த மதம் என்று ஒன்று இந்தியாவிலே இருந்தது. அது இன்றைக்கு இந்தியாவிலே பெரும்பகுதி இல்லாமல் அது இலங்கையில் இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது. உலகம் முழுக்க ஜென் தத்துவம் என்றும் பௌத்தம் என்றும் புத்த மதம் என்றும் இருக்கிறதுல இந்தியாவிலே அது இல்லாமல் போனது. புத்த விகாரங்கள் இடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. எங்கெல்லாம் புத்த விகாரங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த இடத்திலெல்லாம் கோயிலாக மாற்றப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த இடத்திலெல்லாம் மீண்டும் புத்தர் கோவிலை கட்டுவதற்கு இதே மாதிரி எப்படி நீங்க பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கு ஒரு கதை சொல்லுகிறீர்களோ அதே காரணத்தை சொல்லி புத்த விகாரங்களை மீண்டும் கட்டுவதற்கு அனுமதிப்பார்களா இந்த அரசு? பதில் சொல்லுங்க. வரலாற்று ரீதியா நான் கேக்குறேன். பொய் பேசாம ஆரியர்களே இல்லைன்னு சொல்ற அந்த பூசணிக்கா பொய்லாம் உண்மை பேசுங்க. வரலாற்று ரீதியா நீங்க ஆரியர்களை பத்தி பேசினா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். இருக்கட்டும். அதாவது முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு வந்ததற்கு பின்னாலே நான் புத்தரை பத்தி கேட்டேன். சொல்றேன். முகலாயர்கள் பத்தி கேட்டேன். நான் பதில் உங்க கருத்து நீங்க அவர் பேச விட மாட்டார், பேச விட மாட்டார். நிச்சயமா அதுக்கும் வருவேன். முகலாயர்கள் இப்ப ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பது பெரிய டாபிக். ஆமா, வந்தார்களா இல்லையா பெரிய டாபிக். ஆமா, ஆரியர்கள் ஒரு இனம் இருக்குதா அப்படிங்கிறது அமெரிக்காவில் போன்ற புத்தகங்கள் இருக்கு, இந்தியாவில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில 2 மாசத்துக்கு முன்னால திராவிடர்கள் ஈரான்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்காரு. இப்ப நான் கேட்கறது, ஹிந்து மதம் வந்து பல நம்பிக்கைகளை உள்ளடக்கும். ஆமா, அதனுடைய அடிப்படை வந்து சாஸ்திரம், ஆகமம், வேதம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இப்போ உள்வாங்கிறது கிராம தேவதைகளையும் கூட இந்து மதம் உள்வாங்கி, நாத்திகத்தையும் சார்வாகம்னு பேர். இது ஒரு ப்ளூரிஸ்டம், அதாவது பன்முகத்தன்மை கொண்ட எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொள்ள. ஆமா. ஆனா இங்கே பூரி சங்கராச்சாரியார் அவர்கள் வயதானவர்கள், அவர்களுக்கு ஒரு 75-80 வயது இருக்கும், பெரியவர். ஐயா சிவானந்த சரஸ்வதி அவங்க சொல்றாங்க, நான் மோடிக்கு எதிரானவன் அல்ல, இங்கே மோடியை பத்தி பேசுவதற்கு வேலை இல்லை. ஆனால் எனது தர்மத்தில், நான் கற்றுக்கொண்ட வேதத்தில், நான் அறிந்து கொண்ட இந்த ஆகமத்தில் ஒரு கட்டிடம் எதுவும் பூசைக்கு திறப்பதற்கு முன்பு அதை முழுமைப்படுத்தாமல் திறப்பது மிக பாவம். இரண்டாவது சொல்கிறார், இதில் மோடி போன்ற அரசியல் தலைவர்கள் பகவான் ராமரை கையை வைத்து தூக்கி கொண்டு போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், கைத்தட்டியும் பார்க்க மாட்டேன். நான் மறுபடியும் சொல்கின்றேன், நான் இந்து மதத்திற்கோ அல்லது மோடிக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் ஆகமத்திற்கும் இந்து தர்மத்துக்கும் நான் எதிராக செய்ய முடியாது அப்படின்னு சானந்த சரஸ்வதி மட்டுமல்ல, அபிமுக்தாவும் சொல்கின்றார். சிருங்கேரி மடத்திலிருந்து 4 பேரும் ஆதிசங்கரால் நிர்வகிக்கப்பட்டது. அவர்களுக்கு அரசியல் போதாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த பரப்புரையில் சம்பித் ராய் போன்றவர்கள், பாஜகவின் ஸ்போக்ஸ் பர்சனை கடுமையாக அவர்கள் கண்டனம் பண்றாங்க. அவர்களிடம் நான் என்ன கேட்கிறேன், மோடியா இதுல எவ்வளவு அக்கறை கட்டணும்? மற்றவங்களை கத்து விட்டுங்க. இப்போ முகலாயர்கள் வந்தார்களா, பிஜேபியா, காங்கிரஸ் விஷயத்துல 2வது பேசுவோம். மோடியா இல்ல, அவரும் ஒரு கெஸ்டாவே கலந்துக்கலாமே. அவங்க இதுல அரசியல் லாபத்துக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை இல்ல அந்த கமிட்டி, இதற்கென்று ஒரு கமிட்டி இருக்கிறது. அதை வந்து அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சம்பிரதாயம் வழிமுறைகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கருவறைக்குள்ள எல்லாரும் போறதில்லை. அந்த ஆகம விதிகளை படித்தவர்கள், மந்திரங்கள் படித்தவர்கள், இவர்கள் தான் போய் தொட்டு பூஜை செய்கிறார்கள், அபிஷேகம் செய்கிற எல்லாரும் செய்யறாங்க. இன்னைக்கு போட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் காலத்திலேயே எடப்பாடியார் காலத்திலேயே இல்ல, எடப்பாடியார் காலத்தில்
எடப்பாடியார் காலத்திலேயே மாரிமுத்து ஒரு நிமிஷம் அவர் தப்பா சொல்றாரு. எடப்பாடியார் காலத்திலேயே மாரிமுத்து என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார். அவரும் இருக்கிறார். அதற்கு பின்னால இந்த சவர்க்க வந்ததற்கு பின்னால வந்துட்டார். இந்த ராமர் கோவில் ஒரு நிமிஷம் அவர் ஏன்னா பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பணும். இந்த ராமர் கோவில் பூஜாரிகள்ல பலர் தலித் மக்களாகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அர்ச்சகர்களாக இன்னைக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஊர்ஜிதப்படாத செய்தி என்னன்னா தலைமை குருக்களாக ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது வெரிஃபை பண்ணணும். நான் வந்து வெரிஃபை ராமர் கோவில் நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஒட்டு மொத்தமா அது பூசாரியா இருக்காங்க. தலைமை அர்ச்சகர் இல்லங்க. தமிழ்நாட்டுல நியமிக்கிற பெரியார் என்ன செஞ்சாரு? தலித் மக்களை எரிச்சு கொண்டா கீழே அதை ஆதரிச்சவர் தன்னுடைய சொந்த ஜாதிக்கார நாயுடு கோபாலகிருஷ்ணன் நாயுடு எரிச்சு கொண்டான்னு அவரை ஆதரிச்சாரு. கொடுத்த கூலியை வாங்கிட்டு போகணும்னு பெரியார் சொன்னாருன்னு சொல்றீங்க. இந்த ஆமா அந்த சனாதன ஆதரிச்சீங்க. அதான் ஆதரிச்சீங்க. அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு தலித் மக்களை எரிச்சு கொண்டா அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு தன்னுடைய ஜாதிக்காரனை எரிச்சாரு. ஆமா ஆமா ஏங்க அவர் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தலித் மக்களை வந்து நியமிச்சிருக்காங்க. நான் சொல்றேன் நீங்க அதாவது கோவிலை பொறுத்த அளவுல எல்லா அம்சங்களும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதுல பெரிய பூங்காக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். நாள் கிழமை இப்போ நம்ம வீடுகள்லயே எல்லா வேலையும் முடிந்ததற்கு பின்னால கிரகப்பிரவேசம் செய்வதில்லை. சின்ன ஒரு ஃப்ளோரிங் வேலை இருக்கும், ஏதாவது ஒரு குழாய் வைக்க வேண்டிய வேலை இருக்கும், ஷவரிங் வைக்க வேண்டிய வேலை இருக்கும். அதற்கு முன்னால ஒரு நாள் கிழமை பார்த்து அதுல கிரகப்பிரவேசம் நடத்துவது நம்மளுடைய சம்பிரதாயம், பண்பாடு, கலாச்சாரம் தான். அதே போலதான் ஒரு பெரிய பூங்காக்கள் அமைக்க வேண்டியிருக்கும். ஏதாவது அங்க உள்ள சிற்பங்கள் வேலைகள் ஏதாவது பெண்டிங்கா இருந்ததுன்னா அதற்கும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதற்கு நாள் கிழமை பார்த்து இன்னைக்கு 22ஆம் தேதி நல்ல நாள் அப்படின்னு பார்த்துருக்காங்க, தை மாச பிறப்பு. அதனால அதை செய்யறாங்க. பூரி சங்கர் அவர் பேச விடமாட்டாருங்க, பேச விடமாட்டாரு. பூரி சங்கராச்சாரியரை பொறுத்த அளவுல அது கைகளால கொண்டு போக கூடாது அப்படின்னு சொன்னா அது கை தீண்டாமைன்னு சொன்னா அப்ப நீங்க மோடியை தானே ஆதரிக்கணும். அவர் தீண்டாமைன்னு சொன்னா அப்ப மோடியை தானே ஆதரிக்கணும். மோடி தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கொண்டு போறாரு. இல்ல அதான் ராமர் சிலையை பிரதிஷ்டா செய்கின்ற போது மோடி கைகளால் தொட்டு கொண்டு செல்ல சொல்லக்கூடாது. கையை தட்டி அப்படி சொல்றேன். நிர்முகி அகாரா கமிட்டியும் சொல்றேன். ராமானந்தர்கள் இருக்கிறார்களா அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. அந்த வழக்கு போட்டதுதான் நீர்மோகி அகாரா. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர்கள் வந்து மோடி கையால தொடக்கூடாது அப்படின்னு ஒரு பூரி சங்கராச்சாரியார் சொல்றாருன்னா அப்ப தொடுகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு பிராண பிரதிஷ்டை செய்கிறார் அப்படின்னு சொன்னா மோடியை தானே நீங்க ஆதரிக்கணும். மோடி அதாவது சரி ரைட்டு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அதை தான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நம்ம முன்னோர்களை பொறுத்தளவுல எல்லாரும் கோவிலுக்குள்ள நுழைய முடியாது. அந்த ஆமா எல்லாரும் பிராமணர்களும் நுழைய முடியாது. அது நுழைய முடியாது. அந்த ஆகம விதியை தெரிஞ்சவர்கள், மந்திரம் தெரிஞ்சவர்கள் மட்டும்தான், அதுவும் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த கோவில் அப்படின்னு போக முடியாது. கரெக்டா சொல்றேன். ஆமா ஆனா இதே நீங்க காசி கோவில்ல போய் இப்ப காசியை வச்சுதான் தென்காசி கோவில கட்டினா அதிவீர ராம பராக்கிரம பாண்டியன். ஆமா ஆமா இது தென்காசி, அது வடகாசி. தென்காசி கோவிலுக்குள்ள அந்த ஆகம விதிகள் பிராமணர்களும் எல்லாரும் போக முடியாது, எல்லாரும் போக முடியாது. அதே மாதிரி காசி கோவில்ல நம்ம போனோம்னா எல்லாரும் தொட்டு பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், பூவை போடலாம். எல்லாரும் அந்த
சிலை ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எல்லாருமே தொட்டு பூஜை பண்ணலாம். அது அந்த முன்னோர்கள் ஏற்படுத்தின வழிமுறை. இன்னைக்கு அதே தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த அளவுல சிலைகளை தொட்டு வணங்குவது, நம்ம கால் பாதங்கள்ல நம்ம வந்து தொட்டு வணங்குவது அது அந்த ஊர்ல உள்ள சம்பிரதாயம் வழக்கம். அந்த வழக்கத்தை தான் மோடி அவர்கள் அந்த கமிட்டி சொன்னதுனால இந்த ராமர் கோவிலுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தவர் என்ற வகையில அந்த வேலையை சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல பிராமணர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கற்ப கிரகத்துக்கு போக முடியாது. அந்த ஊர்ல உள்ளது போறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு நியாயம், எனக்கு வேதமோ சாஸ்திரமோ ஓரளவுக்கு தெரிந்தாலும் ஆழமாக தெரியாது. எல்லாருக்கும் அப்படிதான். உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். அப்படின்னாலும் பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மதத்துக்கும், இஸ்லாம் இருக்கிறது ஒரு மதம் இருக்கு, இந்து மதம், வேத மதங்களில் சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு சட்ட திட்டங்கள். 5 வேளை நாங்கள் தொழுக வேண்டும் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப 5 வேளை ஒரு இஸ்லாமியர்கள் தொழுகிற என்றால் ஒவ்வொன்றுக்கும் 4 ரக்காத்து 2 ரக்காத்து அது ஒவ்வொரு பிரிவுக்கும் கூட அதை வகுத்து கொடுப்பவர்கள் இஸ்லாமிய மத அறிஞர். நபிகள் நாயகம் ஒரு 12.5 மணி நேரம் நோன்பு இருந்தா அப்படின்னு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கும் உபவாசமும் இருக்கு. ஆனால் இங்கே பெரியவர்கள் வேதத்தை படித்தவர்கள் தான் அதை சொல்ல முடியும். மோடிக்கு அதை சொல்லக்கூடிய விவகாரமோ இல்லை. சொல்லல அவர் சொல்றாரு, இது எங்க விழா, இது எங்களுடைய சம்பவம், இது எங்களுடைய ஆன்மீக. இல்ல அவர் சொல்றது அதுதான், நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்க சொன்னதுல இருந்தே நான் பதில் சொல்றேன். இப்ப இஸ்லாமியர்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு தான் நான் விமர்சனம் பண்ணல. அதாவது அந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத இடங்கள்ல நோன்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. நிறைய அதனால நிறைய அந்த உதாரணத்துக்காக ஏன்னா ஈஸியா ஏங்க அவர் பேச விட மாட்டாரு, அவர் பேச விட மாட்டாரு, அவர் பேச விட மாட்டாரு. நீங்க வந்து ஆகம விதிகளை பத்தி பேசும்போது ஆகம பத்தி பேசிதான் பேச முடியாது. அந்த மாதிரி ரக்காத்து சில பிரிவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல் ரக்காத்து தொழுவாங்க. ஆனா சில பிரிவுகள்ல பார்க்கும்போது நபிகள் நாயகம் என்ன வழிமுறைகள்ல சொல்லி அதுதான் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒன்று இருக்கிறது, ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதாவது இந்து தர்மத்தை பொறுத்த அளவுல ஒரு 150 கோடி மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. நீங்க வந்து பூரி சங்கராச்சாரியரை பொறுத்த அளவுல அவருக்கு சில விஷயங்கள் இருக்கலாம், 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 4 பேர் இருக்காங்க. ஆமா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தோரோ, நாடாரோ, செட்டியாரோ, பறையரோ, பல்லரோ கருப்பனை வணங்குறாங்க, மயான கொள்ளை நடத்துறாங்க, சாராயம் சுருட்டு எல்லாம் வச்சு சாமிக்கு வேற வழக்கம். ஆமா, அவங்களுக்கு ராமனுக்கு சம்மதம் இல்லை. இப்போ 18ஆம் படி பிறகு கருப்பன் இருக்காரு. அங்க வந்து கோவில பார்த்தா பெருமாளுக்கு கள்ளழகர். ராம வழிபாடை மிக அழகாக செய்யக்கூடியவர்கள் வட இந்தியா மட்டுமல்ல, வட இந்தியாவில் பிராமணர்களுக்கு மட்டுமே உரித்தாங்க. அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் செய்யறாங்க. பிராமணர்கள் தான் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண. யார் சொல்றாரு? அப்போ அவங்களுக்கு தான் இந்த சாஸ்திரம் கற்பம். நான் என்ன சொல்றேன், மோடி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருப்பாருங்க, 2 வருஷத்துல போயிடலாம், நாளைக்கு ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஆனா ஹிந்து தர்மம் இருக்கணும்ல, ஹிந்து ஆன்மீகம் இருக்கணும்ல, ஹிந்து சாஸ்திரம் இருக்கணும்ல, இதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மோடின்னு சொன்னா எங்க அவர் சொல்றதா சொல்றேன், நான் சொல்லல. நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து உள்ளது. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்ல. அதே மாதிரி தான். புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாஜகவின் ஆதரவாளர் பேச விடுங்க, பேச விடுங்க. பேசலையே. இப்போ நீங்க பாஜகவின் ஆதரா, மோடி பிரியரா, மோடிக்கு அதெல்லா பேசலாம். ஆனா பெரியவர் என்ன சொல்றாரு, சங்கராச்சாரிய ஒத்துக்கலங்க. பெரியவர் என்ன சொல்றாரு, தர்மத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு. இது உலகத்திலே பெரிய இடம். எங்க என்ஜாய்மெண்ட் அப்படி எல்லாம் யாரும் செய்யல. பெரியவர் சொல்றாரு, அந்த தர்மத்தை கடைபிடித்து தான் அதுல வந்து வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 100 வருஷம் வழக்கு போட்டு அதுல வெற்றி பெற்ற நீர்மூழ்கி அகாராவாக இருக்கட்டும், அவர்கள் தொட்டு தான் இந்த மோடி தான் பிரதிஷ்டை செய்யணும்னு விரும்புறாங்க. இல்ல, சங்கராச்சாரியார் நான் ஏதாவது எனக்கு வந்து ஒரு அதுல கவனப்படுத்துவதற்கு
செய்வதற்கு நான் வந்து அதுல முக்கியத்துவப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க அப்படிங்கிற மோடி நியாயமா இருக்கிறாருன்னு சொன்னா சங்கராச்சாரியர்கள் 4 பேர் பொய் சொல்கிறார்கள். இல்ல பொய் சொல்றாங்க. இதுல பொய் ஒண்ணு இதுல பொய் ஒண்ணு இதுல பொய் ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல. அவர் என்னத அவர் சொல்றதை வந்து இதா சொல்லணும். அதாவது இவர் பிரதிஷ்டை செய்வார், நான் வந்து கை தட்டி கொண்டு நான் வேடிக்கை பார்ப்பதா அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவுதானே தவிர எனக்கும் ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த ஏதாவது இந்த கோவில் இந்த கோவிலுடைய அதாவது 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 அபத்தமாக ராஜகம்பீரன் வந்து இவ்வளவு கேவலமாக ஒரு பெரியாரிஸ்டால தான் பேச முடியும். அதாவது ஒரு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் ஒரு அன்னதானம் விஷயம் இருக்கிறது, மற்ற விஷயங்கள் இருக்கிறது. நான் கைதட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டுமானா ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க எனக்கும் கொஞ்சம் இருங்க. என்ன வேலை கொடுக்கணும் அவர்கிட்ட கேளுங்க. அவரு அன்னதானம் பண்ணுவதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்டட செலவை கேட்கலாம். என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. ஏங்க அவர் சொல்றாங்க கத்தி முடிக்கணும் சார், கத்தி முடிக்கட்டும் அவரும் பேசுவார், அவர் கத்தி முடிக்கட்டும் அதாவது இல்ல நான் சொல்றேன். ஏன்னா அவர் கத்தியே பெரியாரிஸ்ட்னா நான் யாரையும் பேச விட மாட்டேன், நானே கத்துவேன் அப்படின்னு சொன்னா கத்தட்டும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அவரு நான் கைதட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க, நான் செய்யறேன். ஒரு அன்னதானம் செய்யறதா இருக்கலாம், அல்லது அந்த கோவில் கட்டுமான படிகள்ல என்னையும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. நாங்க சும்மாரியா பேசாம சும்மாரியா ஆமா ஒரு கட்டுமான படினா அது கட்டுமான படி அப்படின்னு சொல்லி ஆமா என்னால் கை தட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான பணிகள்ல ஏதாவது என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் விரும்புறாரு. இதுல என்ன பிரச்சனை? சரி இப்ப சரி இப்ப அடுத்த வார்த்தை வரும். என்னோட கருத்து நீங்க இல்ல ஆமா பேசுவாங்க, அவரும் பேசுறாரான்னு பாப்போம், அவரும் பேசுறாரான்னு பாப்போம். ஒரே 4 சங்கராச்சாரியார்கள் தான் இந்த ஆகம விதிகள் படி அதற்கான ஆன்மீக வாழ்க்கை வாழுகிறவர். உங்களுக்கு அதுல கருத்து வேறுபாடு இருக்கலாம். நீங்க பெரியாரியா அவர்கள் தான் அதற்கு அத்தாரிட்டி. இப்ப வந்து இந்து மதத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஜெகத்குருங்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்துக்குமான ஜெகத்குரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஜெகந்தான் எங்களுக்கு குரு அப்படின்னு காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு. உங்கள்ட்ட அர்த்தம் கேட்கலன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொன்னா திருட்டுவாதம் பேசுவது புரட்டுவாதம் பேசுவதுதான் பெரியாரிஸ்ட். ஆமா வலதுசாரி வேலை. நான் வலதுசாரி இல்ல, வலதுசாரி இல்ல. ரெண்டு பேரும் பெரிய சங்கராச்சாரி சொல்றாரு இது வந்து நாங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படி சொல்லவே இல்லை. நாங்க தான் அவர் பிரதிஷ்டை பண்ணுவார், நாங்க கைதட்டி கொண்டு பார்ப்பதா, நாங்க தான் பிரதிஷ்டை பண்ணுவதான்னு அவர் சொல்லல. பெரியவர் என்ன சொல்றாங்கன்னா 4 பெரியவர் அவிக்ஷா மூர்த்தி, அதுக்கப்புறம் சிருங்கேரி மடம், அதுக்கப்புறமா ஐயா பெரியவர் பூரியார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா we have a right person to conduct the ritual. Yeah, we should follow the rules and regulation of Hindu dharma. ஆமா அதுல பிரதிஷ்டை பண்றத பத்தி சொல்லல, பிரதிஷ்டை பண்றத பத்தி சொல்லல, பிரதிஷ்டை பண்றத பத்தி சொல்லல, பிரதிஷ்டை பத்தி சொல்றது இல்ல. அவர் தான் பேசிட்டு இருக்காரு, கட்டிக்கிட்டே இருக்காரு. எங்கிட்ட கேள்வி கேட்டாலும் கூட அவர் தான் அங்க பேசுறாரு. ஆமா அவர் பேச முடியும். இதான் அதுங்கறாரு. இன்னொரு வாழ படம் எங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், திருப்பி இன்னொரு படம் அதாங்கறாரு. நான் சொல்றது நீங்க கேளுங்க. சங்கராச்சாரிகள் தான் அத்தாரிட்டி ஆன்மீகத்துக்கு. மோடி வந்து அத்துமீறாரு, கூடுதலாக அவர் நடந்துக்கிறாரு, அரசியல் ரீதியா நடந்துக்கிறாருன்னு நம்ம சொல்லல. பூரி சங்கராச்சாரியார் அவங்க தான் சொல்றாங்க, அறிக்கை விடுறாங்க. அப்ப அவர் வந்து அவருடைய அறிக்கையை இவர்கள் புறந்தள்ளுகிறார்கள் என்றால் இது முழுக்க அரசியல் நடவடிக்கை. எப்படி பழங்குடியின பெண்ணை வந்து ஜனாதிபதி ஆக்கிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவிற்கு இவர்கள் எப்படி அனுமதிக்காத தீண்டாமையை செய்தார்களோ அந்த அதே அடிப்படையில தான் இவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்னா ஒன்றை திரையாக ஒன்றை காட்டுவார்கள், இன்னொன்றை 2ஆம் கட்ட வேலையை எப்பொழுதுமே செய்வார்கள். இரட்டை நாக்கிலே பேசக்கூடியவர்கள் எப்பொழுதுமே பாஜக காரர்கள். அவர்களுக்கு ஒற்றை கருத்து எப்பொழுதுமே இருக்கு. அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் தான் பேசுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக்கா ஒயிட்டான்னு கேட்டா அவர் கிரே கலர் சொல்லிட்டாரு. அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் பதில் அல்ல. சங்கராச்சாரி சொன்னது தவறு என்று சொல்லுங்கள், மோடி தான் சரின்னு சொல்லுங்க. மோடி தவறுன்னு சொல்லுங்க, சங்கராச்சாரி சொன்னது சரின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக முடியும்.
இல்லைங்க. அவர் கேட்காரு. பேசுவதன் வழியாக இல்ல ஏன்னா இந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள், ஏன்னா பெரும்பான்மை இந்துக்களை ஏமாற்றுகிறீர்கள். இந்த இது அரசியல் நடவடிக்கை, தேர்தல் வருகிறது என்கிற காரணத்திற்காக ராமர் கோயில் திறப்பு விழாவின் வழியாக, இந்த பக்தியின் வழியாக பெரும்பான்மை மக்களினுடைய வாக்கை நாம் எப்படியாவது பெற வேண்டும், மீண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற அரசியல் நாடகத்தை தான் இந்த ராமர் கோயில் திறப்பு செய்கிறதே தவிர இது ஆன்மீகத்துக்கு எதிரானது, ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிரானது நம்ம சொல்லல. சங்கராச்சாரியர்கள் சொல்கிறார்கள். சங்கராச்சாரிய நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மதிக்காத நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கையில் எடுக்கிறீர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அது விட்டுருங்க சார் சொல்லுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லணும்னு சொல்றாங்க. என்னைக்குமே தலித் மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிரானவர்கள் யாருன்னா திராவிடர் கழகமும் பெரியாரிஸ்டுகள் தான். கிறிஸ்தவ மிஷனரிகள் தானே. கிறிஸ்தவ மிஷனரி சொல்றேன். ஆமா சொல்றேன். அவையாரும் காக்கை பாடினியாரும் ஏகப்பட்ட இன்னைக்கு பெண்பால் புலவர்களாக இருந்தது சங்க காலத்துல. நீங்க பெரியாரிஸ்டுகள் வரதுக்கு முன்னால கைபர் கணவாயில இருந்து இஸ்லாமிய முதலாயர்கள் வரதுக்கு முன்னால படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. முதலாயர்கள் யாரு? பாபரையும் அவுரங்கசீப்பையும் ஹுமாயூனையும் தான் சொல்றாங்க. இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள். ஆமாங்க இருக்கட்டும். கைதட்டு பூரி சங்கராச்சாரியார் மாதிரி கைதட்டுங்க. சரி இருங்க. எங்க ஜெகஜீவன் ஆமா ஜெகஜீவன் ராம் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று, தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் பிரதமராக வர வேண்டும் என்ற போது பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சது. ஆனா பெரியாரிஸ்டுகள் அதை எதிர்த்தார்கள். இந்திரா காந்தி பொய்க்கு ஆதாரம். ஆமா ஏங்க நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருங்கன்னு உங்க தலைவர் கருணாநிதி சொன்னாருங்க, வீரமணி சொன்னாருங்க. அப்ப ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்காது. எங்க போய் சொன்னா ஆதாரம் இருக்காங்க. ஆமா அவன் இன்னைக்கும் கூட இப்போ சரி ராம ஜென்மபூமி விவகாரத்தை நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு வழக்கறிஞர். உச்ச நீதிமன்றம் குஜராத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சு. பில்கிஸ் பானு வழக்கை பத்தி நம்ம தெளிவா பேச வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த 11 பேரையும் 2 வாரத்துல நீங்க சரண்டராக சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய செட்பேக், இதை பத்தி சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய குற்றமான சம்பவம். இல்ல அதாவது அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்தந்த மாநில கவர்னருக்கு பரிந்துரை செய்து விடுதலை செய்ததுனால, அந்த பரிந்துரை செய்ததுனால தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலேயே கூட அவர்கள் விடுதலை, அவர்கள் தண்டனை பெற்றவர்கள் முதல்ல தூக்கு தண்டனை பெற்றார்கள். அதற்கு பின்னால ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஆயுள் தண்டனைக்கு பின்னால இந்த முன்விடுதலை, இந்த விடுதலையெல்லாம் நடந்தது. பல விடுதலை, லீலாவதி அம்மையாருக்கு கூட அவர் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் மதுரையில் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இல்ல ஆயுள் தண்டனை பெற்றார்கள். அதற்கு பின்னாலே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்ததற்கு பின்னாலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். போருமா தெளிவா? அதனால அந்தந்த அரசாங்கங்களுக்கு அந்த முன்விடுதலை செய்வதற்கு உரிமை உள்ளது என்று ஏற்கனவே உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் தீர்ப்பளித்து விட்டன. இந்த வழக்கை பொறுத்தளவில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு மராட்டிய மாநிலத்தில் நடந்தது. அதாவது வழக்கு தொடுத்தது குஜராத் மாநில அரசாங்கம் தான். அதற்கு பின்னால அந்த வழக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு மாற்றுதல் செய்யப்பட்டு மராட்டிய மாநிலத்தில் நடக்கப்பட்டதால அந்த மராட்டிய மாநில அரசாங்கம் தான் அவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல. ஒரு நிமிஷம் என் கருத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த மாதிரி அப்படி சட்டங்கள் இருந்தால், நான் வக்கீல என்ற முறையில சொல்றேன், அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டிய சட்டம். ஏன்னு சொன்னா ஒரு வழக்கு இன்னைக்கு அழகிரி வழக்கு இதுக்கு போச்சு, ஆந்திராவுக்கு போய் நடத்தப்பட்டது. அதற்கு பின்னால விடுதலை ஆகப்பட்டது. நம்ம மேல ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுப்போம். அந்த வழக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஜம்மு காஷ்மீர் அரசாங்க மாநிலத்திற்கோ உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கோ போகுதுன்னு வச்சுப்போம். தண்டனை ஆகிருச்சுன்னா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தான் அவர்களை விடுதலை செய்வதற்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னா அந்த சட்டப்பிரிவுகள் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த பில்கிஸ் பானு விவகாரத்துல இப்ப 11 பேர் வெளிவந்தாங்க. அவங்கள என்ன சொல்லிச்சுன்னா, இவங்க சொன்னாங்க அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர். யார் சொன்னா?
யார் சொன்னாவா? ஏங்க அறிக்கையிலையா ஆமா, அங்க அறிக்கையில அவர்கள் சொல்லுங்க. அவர்கள் இல்ல அவர்கள் ஏங்க என்கிட்ட கேட்டிருக்கணும் நீங்க. அதான் அவர்கள் இவர்தான் வாருங்க அப்படி சொல்லுங்க. அவர்கள் கண்ணியமானவர்கள். அந்த கோர்ட்டுடைய பாலியல் நிறைய அவர்களுடைய சமூக அந்தஸ்து குறித்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க. குஜராத்தினுடைய கோர்ட்டு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லலுங்க. கோர்ட்டு விடுதலை பண்ணல. கோர்ட் சொல்ற பஞ்சாயத்து பண்ணாங்க. கோர்ட்டு பண்ணல. அவர் விடுதலை செய்தது யாரு? அரசமரம் பஞ்சாயத்து கோர்ட்டு விடுதலை பண்ணல. அரசாங்கம் விடுதலை பண்ணாங்க. அரசாங்கத்துடைய பரிந்துரை. ஆமா, கோர்ட்டு விடுதலை பண்ணாங்க. கோர்ட்டு விடுதலை பண்ணாங்க. கோர்ட்டு விடுதலை பண்ணாங்க. அதாவது ரெமிஷன் கொடுக்கிறது யாரு? ரெமிஷன் யாரு? அரசாங்கம். அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை வெளியே இது இல்லைங்க. ஒரு கோர்ட்டு தான் நடைமுறைப்படுத்தணும். இல்ல தேவையில்லை. சரி, அப்ப அரசாங்கம் சொல்லுதா? இல்ல, அரசாங்கம் அவர்கள் சமூகத்துல நல்லவங்க. இல்ல சொல்ல. இப்ப இந்த ஒரு இல்லங்க சொல்லலைங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அரசாங்கமும் சொல்லல, அரசாங்கத்தினுடைய அறிக்கை வார்த்தை சொல்லப்படவே இல்லை. இல்லங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். அரசாங்கமும் சொல்லல, நீதிமன்றமும் அந்த வார்த்தையை சொல்லல. வெளியில வந்ததற்கு பின்னால இவர்கள் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், நல்ல குடும்பத்துல வந்தவர்கள், இவர்கள் வந்து இந்த இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாரு. இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சிக்காரராக கூட இருக்கட்டும். அரசாங்கம் ஏன் கத்துறீங்க? எப்படியா சொல்ற? தொழில் பொய் தொழில் எப்படியா சொல்ற? எப்படி சொல்ற? அரசாங்கம் சொல்ல. நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அரசாங்கமும் சொல்லல, அந்த மாதிரி நீதிமன்றமும் சொல்லல. யாருன்னா வெளியில வந்ததற்கு பின்னாலே இவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு கருத்து சொல்றாரு. இதுக்கு இவ்வளவு ஆழமா பில்கிஸ் பானு ஒரு முஸ்லிம் பெண். ஆனா இங்கே நாங்கள் பார்ப்பது தர்மத்தை மட்டும். அவள் பிராமண பெண்ணா, தலித் பெண்ணா, கிறிஸ்தவ பெண்ணா, முஸ்லீம் பெண்ணா, இல்ல அவர் எந்த பெண்ணா, சக்லீர் சமூகம், அதெல்லாம் தேவை. அவள் ஒரு பெண். அந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கு. இந்து தர்மம் வந்து இந்த மாதிரி அநீதிகளை ஏற்றுக்கொள்ள. இந்து தர்மம் அஹிம்சையும் சத்தியத்தையும் தான். பாஜக விட்டுருங்க. நாங்கள் இந்து தர்மத்தின் அடிப்படையிலே கற்பிங்க. ஒரு பூக்களுக்கு கூட அநியாயம் செய்யக்கூடாது. திருநீரை போடும்போது கூட இந்த பூச்சி புழு அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான கொள்கை இந்து தர்மத்துக்கு கொடுக்கும். இந்து தர்மத்தின் அடிப்படையில் பாஜக எப்படி இருக்காங்க, பிஜேபி எப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவமான செயலை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா ஏத்துக்க முடியாது. அதுல என்ன, நாங்க ராஜீவ்காந்தி கொலையும் ஏத்துக்க முடியாது, நிச்சயமா இந்திரா காந்தி கொலையும் ஏற்படுத்த முடியாது. அவர் பேச மாட்டாங்க. அவர் பேச விடக்கூடாது. அவர் எதுக்குமே பேச விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. எதுவும் எதுக்கு அடிப்படை அறிவு இல்லாம இவ்வளவு கத்துற? நான் எங்களுடைய கேள்வி கேட்கிறாரு, நான் பேசுறேன். அடிப்படை அறிவு இல்லாம எப்படி கத்துறீங்க? இப்ப இல்ல ஒரு எந்த கொலையுமே நிச்சயமாக இந்து தர்மமும் ஆதரிக்காது, நாங்களும் ஆதரிக்க மாட்டோம். பில்கிஸ் பானு வழக்கமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஆதரிக்க மாட்டோம். இப்படி அவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சரி பண்ணிருக்காரு? ஒரு விஷயம், அது கோர்ட்டும் அந்த ஒரு சமூகத்தை பத்தி சொல்லல. பிஜேபி காரங்க யாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா நாங்க அநியாயம் செய்ய மாட்டோம், நியாயம் பக்கம் தான் இருக்கோம். இந்த பில்கிஸ் பானு விவகாரத்துல இப்போ அவங்க வெளியிட்டு இப்போ மறுபடியும் போயிட்டு இருக்கு, கோர்ட்டு போகுது. நீங்க இதை மட்டும் சொல்லுங்க, ஒரு நிதானமா சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் கேட்கும். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய கிராமத்திலே ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை கலவரக்காரர்கள் 30-40 பேர் தனியாக கலவரக்காரர் அந்த குடும்பத்திற்கு பாஜக காரங்க என்ன கலவரக்காரனா பாஜகவை சேர்ந்த ரவுடிகள் பொறுக்கிகள் போய் 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள் போய் கம்பால் அடித்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை என் தொழில் பொய்ன்னு சொல்ற, வக்கீல் தொழில் பொய்ன்னு நீ எப்படியா சொல்லலாம்? எப்படியா பொய்ன்னு சொல்ற?
சொல்லிருக்காரு. சொன்னா தப்புதாயா? மகாத்மா காந்தி ஆதரிக்கிறேன் நீ. ஆமா. அப்படி பொய்ன்னு இப்படி சொல்லலாம். நாங்க கட்சிக்காரன் கட்சியை சொல்றோம், வக்கீல்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா மனசாட்சியோட பேச. ஆமா, வக்கீல்கள் பொய் சொல்ல வேண்டிய வலதுசாரி கிடையாதுன்னு நான் சொல்றேன். முதல்ல சொல்லும் போது வலதுசாரி, நான் வலதுசாரி இல்லை, முற்போக்கு இயக்கம் தான். ஏங்க முட்டாள் இயக்கம்னா பெரியாரிஸ்ட் இயக்கம்னா முட்டாள் இயக்கம், கேவலமான இயக்கம், கேவலமான இயக்கம். ஆமா, கேவலமா. இப்போ அவருக்கு அந்த வலிக்கணும், அவருக்கு அந்த வலிக்கணும். இப்ப ஏன்னா ஆமா வலிக்காது, ஏன்னா சூடு சொல்றது பெரியாரிஸ்ட் தலித் மக்களை கேவலப்படுத்தினாலும் பெண்களை கேவலப்படுத்தினாலும் அவருக்கு வலிக்காது. ஆமா, ஏன்னா ராஜேந்திரன் பேசும்போது நான் பேசும்போதெல்லாம் பதில் சொல்ல விடாம அவரு இடையூறு செஞ்சா இன்னைக்கு பேசும்போது அப்ப வலிக்கணும். இந்துத்துவ பொறுக்கிகள் 30 பேர் கலவரக்காரர்கள் உள்ளே புகுந்து, நான் சாதாரண இந்துக்களை சொல்லுவேன், இந்துத்துவ பொறுக்கிகளில் கலவரக்காரர்கள் 30 பேர் உள்ளே புகுந்து தடியோடு அடித்து, பச்சிலம் குழந்தை 3 வயது சலேகா என்கிற குழந்தையை அந்த சுவற்றிலே அடித்து அவர்கள் வந்து கொலை செய்திருக்கிறார்கள். கண்ணால் அடித்து 7 பேர். அது பிரச்சனை இல்லைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆமா, அது பிரச்சனை இல்லை. ஆமா, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல, அது பிரச்சனை இல்லப்பா. அது அவர்களுக்கு அது தண்டனை கொடுக்கப்பட்டது. அது குஜராத் அரசாங்கம் வழக்கு போடப்பட்டு அதுக்கு ஆமா இந்துத்துவ பொறுக்கிகள்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க. பெரியார பொறுக்கின்னு நான் சொல்லல. ஆமா, பெரியாரிஸ்டுகள் தான் புரட்டுவாதிகள் அவர் சொன்னதுக்கு பதில் சொன்னாங்க. அப்ப அந்த பெண் வந்து இறந்து விட்டாள் என்று மயங்கி கிடந்த ஒரு கூட்டு பாலியல் ஆளாக்கப்பட்ட ரேப் செய்யப்பட்ட பல்கிஸ்மான் இறந்து விட்டார் என்று விட்டு போயிட்டார். அவர் வந்து மெல்ல மயக்கம் தெளிந்து எழுந்து காவல். இதெல்லாம் வழக்கினுடைய சாராம்சம். ஐயா, வழக்கு முடிஞ்சு வச்சு அது டீட்டெயிலா சொல்லணும். ஏன்னா அவர் எதுக்கு வரணும்னா, இப்ப ராஜீவ்காந்தி கொலையில இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டார்கள், அதுக்கு வழக்கினுடைய சாராம்சத்துக்கு போய் அவர் வந்து திருப்பி வாதம் பேசுறாரு. இந்த உண்மைகளை பேசுவதில் ராமநாதன் திருப்பி வாதம் பேசுறாரு. அதை யாரும் சப்போர்ட் பண்ணல, அதை யாரும் சப்போர்ட் பண்ணல, அதை யாரும் சப்போர்ட் பண்ணல. உங்களுடைய கடவுளின் பேரான யாருக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலை பண்ணானே 42 பேரை கீழே வெளியில, அத மாதிரி உங்க வீட்டுலயே யாரையும் நடக்க கூடாது, அந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாது. குறுக்கீடு செய்யாதீங்க. இப்ப காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்ய மறுத்து விட்டார். அதெல்லாம் பொய். மருத்துவர் வந்து பாலியல் ரீதியாக வழிபடுவதற்கான மருத்துவ சான்றை தரவிடாமல் அதிகாரத்தை தடுத்து விட்டார். அன்றைக்கு குஜராத்திலே முதலமைச்சராக இருந்தது மோடி, உள்துறை அமைச்சராக இருந்தது அமித்ஷா. இவர்கள் இந்த தவறுக்கு உடந்தையான, இந்த கலவரத்திற்கு காரணமான அரசியலுக்கு இவர்கள் பின்னால் இருந்திருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. பிபிசி அம்பலப்படுத்தி இருக்கிறது. இப்ப இவர்களுக்கு இந்த குஜராத் மாநிலத்திலே இந்த வழக்கு நடந்தால் இந்த வழக்கு நியாயமாக நடக்காது என்றுதான் பக்கத்து மாநிலத்துக்கு மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டது. சமூக ஆர்வலர்கள் இந்த வழக்கை, மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த கையில் எடுத்து இந்த வழக்கை 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கினார்கள். அவர்கள் அடிக்கடி பரவல் என்கிற பெயர்ல உல்லாசமாக அடிக்கடி போய் வந்துட்டு இருந்தாங்க. சொல்லி முடிக்கிறேன். உலகத்துல ஒரு வழக்குல 3 வருஷம் பரவல் கொடுத்த வழக்கு இந்த வழக்கு. ஆமா, உல்லாச பயணம். எங்க இன்னைக்கு கூட நேற்று கூட வழக்குல இன்னைக்கு கூட பரவல நீட்டி வச்சிருக்காங்க. 40 நாள் பரவல நீட்டி வச்சிருக்காங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு 40 நாள் நீட்டிச்சிருக்காங்க சொல்றேன். ஏங்க நீட்டிச்சிருக்காங்க? குண்டு வச்சாங்க, குண்டு வச்சது தப்பு, குண்டு வச்சது இல்லையா? 58 பேர் செத்து போனா, 58 பேர் அவங்க பயங்கரவாதிகள். குண்டு வச்சு சரிதான் அப்படின்னு பெரியார் சிதான் சொல்லுவாங்க, பெரியார் சிதான் சொல்லுவாங்க. உலகத்திலே இந்த 11 பேர் உள்ள இருந்தாங்க இல்லையா, 2002-3 இருந்து உங்களுக்கு சொல்றோம், நீங்க வளர்க்குறீங்க. 3.5 வருஷம் பெயில் கொடுத்து வெளியே இருந்தது இந்த வழக்குல தான் அப்படிங்கிறது. பெயில் கொடுத்தது நீதிமன்றங்க. பெயில் கொடுத்தது நீதிமன்றம். அரசியல் சட்டத்திட்டங்கள், அரசியல் பெயில் கொடுக்கிறது வந்து எல்லா கேஸ்லயும் கொடுப்பாங்க, நீதி கொடுப்பாங்க. இல்லைங்க, 3 வருஷம் இல்ல, ட்ரையல் முடிகிற வரையும். முதல்ல எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல பெயில் கொடுத்துட்டாங்கன்னா ட்ரையல் முடிகிற வரையும் அந்த பெயில் கண்டினியூ ஆகும். குஜராத் அரசு அவர்களை விடுதலை செய்தது தவறு,
அதிலும் வந்து அவர் உயர்சாதிக்காரர்கள் என்பதால் நன்னடத்தை மிக்கவர் என்று சொன்ன கருத்து தவறான அது BJP சொல்லிருக்காங்க. வேற யாரும் அது அரசாங்கம் சொல்லலைங்க. அரசாங்கம் சொல்லலைங்க. அந்த மாதிரி பொய்யா சொல்லக்கூடாதுங்க. அரசு சொல்லல. மீண்டும் அவர்களே அந்த பாஜகவை சேர்ந்த அந்த பாலியல் வன்முறை குற்றவாளிகளை, அந்த கொடூர குற்றவாளிகளை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இனிமேல் இது போன்று கலவரம் செய்கிறவர்கள், வன்முணர்வு செய்கிறவர்கள், பெண்களை பாலியல் ரீதியாக வந்து இந்த மாதிரி வன்முணர்வுகளை கொடூரம் செய்கிறவர்கள், குழந்தைகளை கொலை செய்கிறவர்கள், இது போன்ற பாஜக, இந்த விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்துத்துவ அமைப்புகளினுடைய முகமூடி உலக அரங்கத்திலே கிழிந்து தொங்குகிறது. மதவெறி இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானகரமான செயல் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை ஆதரிக்கக்கூடிய பாஜகவை மக்கள் ஒரு நாள் ஆதரிக்க மாட்டார்கள். ராமனின் பெயரால உங்களை அந்த ராமர் மன்னிக்க மாட்டார் என்பதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்கள் வழங்குகிற கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது போன்ற பாலியல் வன்முறைகளுக்கு துணை போகிற பாஜகவினுடைய கலவரக்காரர்களுக்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இல்ல நம்ம கொஞ்சம் முடிஞ்சு நேர்களே, இதுவரை நாம் வந்து ஒரு நீண்ட விவாதத்தை 50 நிமிஷமா நடத்திருக்கோம். ராமநாதனும் 2 பேருமே நண்பர்கள் தான். ஆனா ஜனநாயக ரீதியா நாங்கள் 3 பேருமே விவாதம் வச்சோம். இதுல கடும் சொல்லாளர்கள் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் விட்டுறோம். ராமருக்கு பிரதிஷ்டா செய்கிற விஷயத்தையும் பில்கிஸ் பானு விவகாரத்தை நம்ம பேசினோம். வரக்கூடிய 22ஆம் தேதி இந்தியாவினுடைய உயர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விழாவை முன்னெடுக்க போறாங்க. மற்றபடி இதில் மத விஷயங்களோ மத கலவரங்களோ எங்கும் இல்லை. அதெல்லாம் கடந்த கால சம்பவங்கள். அப்பாஸ் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு மனித இன படுகொலையை விட ஜினோசைடு என்று சொல்வது போன்று ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் காலத்தை 2 பேருமே இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாதத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே முன்னெடுக்கிறோம் ஜெயம் தொலைக்காட்சிக்காக. மீண்டும் இது போன்ற மற்றொரு களத்தில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். அதுவரை திரு ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் ராஜகம்பீர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.